13வது வசனம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ, ஞானியும் விவேகியும். விவேகி என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆபத்தை கண்டு மறைந்து கொள்வான். ஞானம் என்ன செய்யும் தெரியுமா? நம்மை பல காரியங்களில் இருந்து விடுதலையாகும். ஆமாங்க, நம்ம நிறைய ஞானம் இல்லாம தானே போய் மாட்டிக்கிறோம். ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். சாந்தத்தோட நல்ல நடக்கை. இந்த ஞானியும் விவேகியும் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாந்தத்தோட நல்ல நடக்கையில காண்பிக்கணும். ஞானம் அதிகமாக இருக்கிறவர்களை பாருங்க, ஒரு பெருமை இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஞானம் அதிகமாக இருக்கிறவர்கள் நல்லா படிக்கிறவங்க பாருங்க, நல்ல திறமையா இருக்கிறவங்க பாருங்க, நல்ல விவேகமா இருக்கிறவங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்கள் சாந்தத்தோட தங்கள் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க வேண்டும். அவர்களுடைய காரியங்களை நல்ல நடக்கையினாலே நாம் வெளிக்காட்ட வேண்டும். இப்படிப்பட்ட கிருபைகள் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. இந்த உலகத்தின் ஆஸ்தி ஒருவனிடத்தில் உடையவனாய் இருந்தால் அந்த ஆஸ்தியை பெரிதாய் காட்டாமல் இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில அணிந்து கொள்ளுகிறவர்களாக நான் மாற வேண்டும். ஞானமும் விவேகமும் உள்ளவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தம் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க வேண்டும். ஞானம் இருக்கும் போது அங்கே சாந்தம் வர வேண்டும். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்ப சாந்தம், பொறுமை இவைகள் எல்லாம் ஒரே லைன்ல தான் வரும். பொறுமை வந்தாலே சாந்தம் வந்துடும். பொறுமை இருக்கிறவர்களுக்கு தான் சாந்தம் வரும். அப்ப ஞானம் இருக்கும்போது என்ன வரும்? பெருமை வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஞானத்தை நீ பொறுமையோட தன் கிரியைகளினாலே நல்ல நடக்கையிலே நீ காண்பிக்க வேண்டும். இப்படிப்பட்ட கிருபைகள் நம் ஒவ்வொருவர் மேலும் இந்த காலை வேளையில இறங்கும்படியா ஜெபிப்போம். கர்த்தர் இந்த கிருபைகளை நல்ல நடக்கையை நான் காண்பிக்க இந்த கிருபை தாரும். கிறிஸ்துவுக்குள்ளே நான் நல்ல நடக்கை. மாத வாக்குத்தத்தம் என்ன? நல்ல வேலை. இன்னொரு இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன? நல்ல நடக்கை. நல்ல நடக்கையில நான் வாழ்ந்து காட்டுறேன். ஞானம் விவேகம் இருந்தாலும் நல்ல நடக்கையும் சாந்தமும் என்னை பற்றி பிடிப்பதாக அதை நான் வெளியே காட்ட வேண்டும். எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறதல்ல, நான் காண்பிக்க வேண்டும். மற்றவர்கள் பார்க்கும்படி நான் காண்பிக்க வேண்டும். நல்ல காலை வேளையில எங்களுக்கு இந்த கிருபையையும் நல்ல நடக்கையையும் ஆண்டவரே சாந்தத்தையும் நீர் காண்பிக்கத்தக்கதான, எல்லாரும் பார்க்கத்தக்கதான காரியங்களை எங்களுக்குள்ளே இந்த காலை வேளையில உதிக்க பண்ணுவீராக, நடக்க பண்ணுவீராக, எங்களை மாற்றுவீராக. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. அடுத்தது, உங்கள் இருதயங்களிலே கசப்பான வைராக்கியம். அர்த்தம், இருதயத்திலே கசப்பான வைராக்கியம்.
கசப்பான வைராக்கியம், விரோதம் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். கசப்பான வைராக்கியம், விரோதம், இது ரெண்டும் என் இருதயத்திற்குள் இருக்குமானால் இவைகளை வைத்துக் கொண்டு நான் பெருமை பாராட்டக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற கசப்பும் வைராக்கியமும் எனக்குள்ளேதான் பெருமையை கொண்டு வரும். இந்த கசப்பும் வைராக்கியம் எங்கே இருக்கிறதோ, விரோதம் எங்கே இருக்கிறதோ, 3 காரியம்: கசப்பு, வைராக்கியம், விரோதம். இது 3ம் பெருமையை கொண்டு வரும். இந்த 3ஐயும் வைத்துக் கொண்டு பெருமை பாராட்டாதே என்றார். என்கிட்ட உன் இருக்கை இன்னொருத்த இல்லைன்னும் போது பெருமை வந்துடும். கார்ல போறவங்க பைக்ல போறவங்கள ஏளனமா பாக்குறாங்களா இல்லையா? உண்மைதானே? உண்மை. பைக்ல போறவங்க சைக்கிள்ல போறவங்கள ஏளனமா பாக்குறாங்களா இல்லையா? உண்மை. சைக்கிள்ல போறவங்க நடந்து போறவங்கள ஏளனமா பாக்குறாங்களா இல்லையா? அப்படிதான் மேல இருந்து கீழே, கீழ இருந்து கீழே, கீழ இருந்து கீழே. கசப்பு, வைராக்கியம், விரோதம். கசப்பு, வைராக்கியம், விரோதம், இது 3 எங்க இருக்குன்னு சொல்றாரு? இருதயம். தாவீது சொல்லுகிறார், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நீனா இருதயம் நல்லவைகளினால, ஆண்டவர் நிரப்புகிற நல்ல காரியங்களினாலே என் இருதயம் பொங்கி பொங்கி வருகிறது. என் இருதயத்தில் இவைகளெல்லாம் எடுத்து போட்டு உங்க ஜீவன் நதியை மட்டும் வைங்க. ஜீவன் நதி இருந்தா மட்டும் போதும். இந்த 3 காரியங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இவைகளை வைத்துக் கொண்டு இவைகள் என்கிட்ட இல்லைன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. இது மனிதர்களுடைய இருதயத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே தானாய் வர ஆரம்பிக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கசப்புகள், வைராக்கியங்கள், பெருமைகள், இவைகள் எல்லாம் நம்மளை விட்டு அகல கடவுள். இப்படிப்பட்ட ஞானம், இந்த ஞானம் மேல ஒரு ஞானம் போட்டிருந்தாருல்ல, சாந்தத்தோடே நல்ல நடக்கை காண்பிக்க கடவன். இதுவும் ஒரு ஞானம் என்றார். எது? இந்த கசப்பு, வைராக்கியம், விரோதம், இவைகளும் இவைகளினால் அவர்கள் ஞானவான்கள் என்று எண்ணுகிறார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இந்த ஞானம் என்ன ஞானமா? பேய் ஞானமா? பேய்கள் கொடுக்கிற ஞானம். ஆண்டவரே, எங்களுக்கு பேய் கொடுக்கிற ஞானம் இருக்கக்கூடாதுப்பா. நீங்க பாருங்க, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது போட்டுக்கா. பேயின் நம்ம கூடுகையில் அடிக்கடி சொல்லுவேன். இங்க வசனம் என்ன சொல்லுது? பேய்த்தனத்துக்கு அடுத்தது பேய். பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றோம்ல, எப்ப பேய் பிடிக்கும்? இந்த மாதிரி காரியங்கள் எனக்குள்ளே இருக்குமானால் அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாம் அர்ப்பணித்து விட்டுதான் வசனத்துக்குள்ள போக போறோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. வைராக்கியம், விரோதம். இந்த வைராக்கிய விரோதம் வந்தா வைராக்கியம் வரும். வைராக்கியம் வரும்போதே விரோதம் வந்துடும். அங்கே கலகம் இருக்கும்.
எல்லா விதமான துர்ச்செய்கைகளும் இருக்கும். நான் என்ன பாவம் பண்றேனா, விபச்சாரம் பண்றேனா, வேசித்தனம் பண்றேனா, நான் என்ன குடிக்கிறேனா, நான் என்ன கொலை செய்கிறேனா, இவைகள் எல்லாம் வெளியரங்கமாய் காட்டப்படுகிறது. இவைகள் உள்ள இருக்கு. இவைகள் எல்லாம் எங்க இருக்கும்? வெளியே தெரியாது. உள்ள இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இருதயத்தில் போட்டிருக்கா 14ல, இருதயத்திலே கசப்பான வைராக்கியம். இவைகள் எல்லாம் உள்ள இருக்கும், அவைகள் எல்லாம் வெளியே தெரியும். இவைகளும் பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதல்ல, பேய்த்தனத்துக்கு அடுத்தது. பேய்களால் வருகிற குணங்கள். இந்த இருதயத்திலே இவைகள் எல்லாம் இருக்குமானால் இது பேய் கொண்டு வருகிறது. அடுத்தது பாருங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் இருக்கும். முதல்ல நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணுவார். பரத்தில் இருந்து, எந்த இடத்தில் இருந்து? ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்கும் தெரியுமா? முதல்ல சுத்தம் இருக்கும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்மிடத்தில் இருந்து வருகிற ஞானம் எங்களுடைய உச்சந்தலையிலையும் இருதயத்திலையும் உதிக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். அது பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும். உள்ளொன்று புறமொன்று வைத்து பேசுகிற வார்த்தை அல்ல, பிரேமரியான வாழ்க்கை. சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம். ஆண்டவற்றிலிருந்து வர்றது எப்படி இருக்கும்? சமாதானம், சாந்தம், இணக்கம். இணக்கம் என்றால் என்ன? இந்த பிரிவினை எல்லாம் போய் ஒன்னா இருக்கணும்ல, அதுதான் இணக்கம். இதுதான் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. மேல இருக்கிறது எல்லாம் பிசாசினால் வருகிறது. பேய்த்தனத்துக்கு அடுத்தது. பேய் போட்டுக்கார, பேய்த்தனத்துக்கு அடுத்தது வேண்டாம்ப்பா. இந்த பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சாந்தம், உண்மை, இணக்கம், அடுத்தது இரக்கம். எத்தனாவது பாருங்க, சுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனி நிறைந்ததாயும், இவைகள் எல்லாம் நிரம்பி இருக்குமா இருதயத்துல, பட்சபாதம் இல்லாததாயும், 8 மாயமற்றதாயும் இருக்கிறது. 9 இந்த ஒரு வசனத்துல 9 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, பதத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் எப்படி இருக்குமா? சுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனி நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. மாயமற்றதுன்னா என்னது? ஏமாற்றுகிற லைஃப் ஸ்டைல் இருக்காது. உள்ள என்ன நிறைஞ்சிருக்குதோ அது என்ன வரும்? வெளியில வரும். அப்ப பேய் இந்த மாதிரி குடிக்கிறவங்களை மட்டும் பிடிக்காது, இந்த மாதிரி குணங்கள் உள்ளவர்களையும் பிடிக்கும். அப்ப குடிக்கிறது தப்பு இல்லையா? நிறைய பேர் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, வெளியில என்ன செஞ்சாலும் அது என்ன பண்ணாது, உள்ள பாதிக்காது. நம்ம உள்ள நல்ல இருதயம் இருந்தா அது நம்மள என்ன பண்ணோம், நம்மள ஆண்டவற்றை கொண்டு போயிடும். அவர் வெளிப்பிரகாரத்தை பாக்குறது இல்ல, உள்ள பாக்குறாரு. இந்த சரீரமானது தேவனாலே பெற்றதும், பரிசுத்த ஆவியானால் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற தேவனுடைய ஆலயம், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும், ஆகையால் நீங்கள் உங்கள் மாம்சத்தினாலும், சரீரத்தினாலும், ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப வெளியில செய்கிறது என் உள்ளே பாதிக்காது என்றல்ல, உள்ளேயும் மாறணும், வெளியேயும் மாறணும். ரெண்டுமே வசனம் இருக்கு. இது இருதயத்துக்குள்ள இருக்கிறது, செய்கிறது வெளியே இருக்கிறது. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப வெளிய சரீரத்திலையும் மகிமைப்படுத்தணும், ஆவியிலையும் மகிமைப்படுத்தணும். ரெண்டு காரியத்தையும் ஆண்டவர் மாற்றுகிறார். இரண்டையும் ஆண்டவர் மாற்றுகிறார். உள்ளேயும் மாறுதல், வெளியையும் மாறுதல்.
ஒருத்தர் சொன்னாரு, நான் குடிச்சிட்டு யாருக்காவது எந்த கஷ்டமாவது கொடுக்குறேன்னா, நான் பாட்டுக்கு குடிக்கிறேன், நான் பாட்டுக்கு இருக்கேன். எங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் அவர் சொல்றாரு, நான் குடிச்சிட்டு யாருக்காவது எந்த கஷ்டம்னா கொடுக்குறேன்னா, நான் பாட்டுக்கு குடிக்கிறேன், நான் பாட்டுக்கு ஒரு ரூம்ல இருக்கேன், வீட்டிலேயே குடிக்கிறேன், நான் பாட்டுக்கு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப உள்ள எனக்கு நல்ல பணம் இருக்குது, வெளியில தான் நான் இதெல்லாம் காட்டுவேன் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, சரீரத்தினாலும் சரீரத்தினாலும் ரெண்டுமே இருக்கணும். உள்ளையும் மாறணும், வெளியும் மாறணும். ஆண்டவரே உள்ளம் மாற்றும், வெளியும் மாற்றும். கேட்கலாமா? என் உள்ளையும் மாற்றுங்க, வெளியும் மாற்றுங்க. நீதியாகிய கனியானதே சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. கனி எப்படி விதைக்கப்படும்? சமாதானத்தினாலே விதைக்கப்படும். ரெண்டுமே மாறணும்ப்பா. உள்ளையும் மாறணும், வெளியையும் மாறணும். ஏன்னா இனி காண்பிக்கணும்ல, மற்றவர்களுக்கு மாதிரியாக உன்னை காட்டுகின்றார் ஆண்டவர். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது, தீமோத்தேயுவே, மற்றவர்களுக்கு உன் நடக்கையினாலே, உன் வார்த்தையினாலே, உன்னுடைய எல்லா காரியத்தினாலே மற்றவர்களுக்கு உன்னை மாதிரியாக காட்டு. நீயே உன்னை மாதிரியாக காட்டு. மாதிரியாக காட்டுன்னு என்ன? என்னை பார்த்து அவர்கள் என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். என்கிட்ட இருக்கிற உன்னை பார்த்து அவர்கள் கடைபிடிக்கணும், எக்ஸாம்பிளா இருக்கணும். அவர்களுக்கு நான் எக்ஸாம்பிளா இருன்றார். அவ்வளவுதான். மொத்தமா சொல்லணும்னா அப்படிதான். இப்ப நான் குடிக்கிறேன் அப்படின்னா என் பிள்ளை குடிச்சா அமைதியா இருப்போமா? எல்லாம் குடும்பமா குடிக்கிறவங்க இருக்காங்க. கேரளா மாநிலத்தில எல்லாம் குடும்பமா குடிக்காத வீடு எதுவும் தேடணுமா? எல்லா வீடுகளிலும் இது இருக்கும். பெண்கள் முதற்கொண்டு இப்ப அதிகமா அங்கே குடி அதிகமாகி கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுல பிள்ளை குடிப்பதை விரும்ப மாட்டார்கள் தகப்பன்மார். அப்ப நான் என்ன செய்யறேனோ அதுதானே பிள்ளைகிட்ட வரும். என்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் பிள்ளைங்க கிட்ட வரும். ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இன்னும் என்னை உருமாற்றுமா. இருதயத்துல இருக்கிற இந்த குணங்களும் இருக்கக்கூடாது, வெளியில இருக்கிற காரியமும் இருக்கக்கூடாது. ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ரெண்டுமே இருக்கணும்பா. ஆவியிலையும் மாற்றம் இருக்கணும், சரீரத்திலையும் மாற்றம் இருக்கணும். வெளியே நடப்பிக்கிறது உள்ள பாதிக்காது என்று சொல்லுகிறதற்கல்ல, வெளியையும் மாறணும், உள்ளேயும் மாறணும். நான் என்ன செய்கிறேன் என்று என் குடும்பத்தார் கவனிக்கிறார்கள், என் பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நான் மாதிரியாய் காட்ட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நான் மாதிரியாய் காட்ட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மற்றவர்களுக்கு நான் ஒரு மாதிரியாய் இருக்க எனக்கு கிருபை சாரும். வேலை செய்கிற இடத்திலே நான் மாதிரியா இருக்கணும், வீட்டுக்குள்ளே நான் மாதிரியா இருக்கணும், பார்க்கிற என்னுடைய இனச்சன பந்துக்களுக்குள்ளே நான் மாதிரியா இருக்கணும். என் பேச்சானாலும் சரி, என்னுடைய நடக்கையானாலும் சரி, நான் பார்க்கிற பார்வையானாலும் சரி, என் இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற குணங்களானாலும் சரி, மற்றவர்களுக்கு என்னை மாதிரியாய் மாற்றும். காலை வேளையில எல்லாரும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நாம் எவ்வளவு இந்த காரியங்களுக்காக அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில விடுதலைகளை பார்க்க முடியும். விடுதலை. ஆண்டவரே, சிந்தையில இருக்கிற எல்லா போராட்டங்கள் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பாவுடைய வல்லமை இறங்கட்டும். நான் குடிச்சிட்டு யாருக்காவது கஷ்டம் கொடுக்கிறேனா என்று அல்ல, தேவன் தங்குகிற ஆலயத்தை கெடுக்கிறோம். ஆண்டவர் அப்படிதான் சொல்றார், நீ உன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் படிச்சு பாருங்க. ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்ப சரீரத்திற்கு கேடு உண்டாகிறது.
நிறைய குடிச்சவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்க யாருன்னா சொல்றாங்களா? ரொம்ப குடிச்சாருங்க, இன்னைக்கு பார்த்தா சூப்பரா இருக்கிறாருங்க. குடிச்சு குடிச்சு இன்னைக்கு அவருடைய சரீரம் சூப்பரா இருக்குதுங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? குடித்தால் ஜாண்டிஸ் வரும், ஜாண்டிஸோட சேர்ந்து லிவர் போகும். ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நாம் இன்றே என்ன பண்ணுவோம்? உள்ளேயும் உள்ள இருக்க காரியத்திலேயும் மனம் திரும்புவோம், வெளியில இருக்கிற காரியத்திலேயும் மனம் திரும்புவோம். நம்மிடத்திலே என்ன இருக்கிறது என்று நமக்கே தெரியும். இந்த காலை வேளையில நாம் மனம் திரும்ப நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். இந்த வசனத்தின்படி எங்களை மாற்றும். கேட்கலாமா? இந்த வார்த்தையின்படி என்னை மாற்றும் ஆண்டவரே. வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தையின்படி என்னை மாற்றும் அப்பா. எதிலையுமே நான் பெருமை பாராட்டாதபடி என்னை மாற்றிவிடும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீரே பொறுப்பெடும் அப்பா. போடுமா நெகேமியா, நெகேமியா போடுமா. ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். அல்லேலூயா. நெகேமியா 2வது அதிகாரம். அல்லேலூயா. யாராவது ஒரே ஒருவர் இந்த மாத வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. ஒரே ஒருவர். அல்லேலூயா. அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்ம அங்க என்ன படிச்சோம்? நல்ல குணங்கள், இங்க நல்ல வேலை, நல்ல நடக்கை. என்னுடைய நடக்கையில நான் காட்டணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. கஷ்டம்தான், எப்படி வேணா வாழலாம். எதிர் வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த வசனம் தெரியாது. ஆனா இப்படிதான் வாழணும். நம்ம கையில ஒரு வேதத்தை கொடுத்து இதன்படி வாழி என்று சொல்லி போர்ஸ் பண்ணல. என் மேல் அன்பாய் இருந்தால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நீ என் மேல அன்பா இருக்கிறேன்னு சொன்னா என் வசனத்தை கடைபிடிங்கிற. நான் உண்மையாவே ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் வேணும், ஆண்டவர் சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன் அப்படின்னா இப்படி வாழ்ந்து காட்டுன்ற. அவ்வளவுதான். சிம்பிள் மெத்தட் தான். ரொம்ப காம்ப்ளிகேஷன் சொல்ல ஆண்டவர். என் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்ற, அப்ப இந்த வசனத்தின்படி வாழ்ந்து காட்டு. அன்பா இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்போம்ல. நம்ம பிள்ளை மேல வச்ச அன்பு, இத செய்யமா அப்படின்னா செய்யுது இல்ல, செய்யறோமா இல்லையா? செய்யும். அப்ப ஆண்டவர் மேல நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த இந்த கட்டளைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? செய்வோம்ல. நல்ல நடக்கை, நல்ல வேலை, நல்ல நடக்கையில வாழ்ந்து நான் ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும். இந்த நல்ல வேலைக்கு கை கொடுக்க வேண்டும். இந்த நெகேமியாவோடு கூட பாத்தீங்கன்னா நல்ல வேலைக்கு கை கொடுத்தார்கள். அக்கினியால் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டு கிடந்தது. சிறுமையை, நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி 17வது வசனம். நாம் இனி நிந்தையாய் இருக்கக்கூடாது. போதும் நாம் நிந்தையாய் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை இடிந்து கிடந்ததெல்லாம் போதும். நாம் போகிற ஆலயம், அந்த நாட்களிலே ஆலயம். இன்றைக்கு ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றதும் நான் தங்குகிற ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயம் இடிக்கப்படக்கூடாது. அன்றைக்கு ஆலயம் இடிந்து கிடந்தது. இன்றைக்கு நம்முடைய சரீரத்திற்குள்ளே தேவன் வாழ்கிறதான அந்த தேவாதி தேவன் எங்கள் சரீரத்திற்குள்ளே வாழ்கிறதான இந்த சரீரம் என்ற இந்த ஆலயம் இடிக்கப்படக்கூடாது. நான் தேவனுக்கு பிரியமாய் இல்லாவிட்டால் அது இடிந்து போகும்.
இப்ப இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? வார்த்தையை பாருங்க, 2:17. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள். அந்த நல்ல வேலைக்கு அடுத்த வசனம், தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நல்ல வேலைக்கு அலங்கம் கட்டுகிறது நல்ல வேலை. அப்ப நம்ம சரீரத்தை உருமாற்றி ஒப்பு கொடுப்பது நல்ல வேலை, அப்படிதானே? ஏன்னா சரீரமானது தேவனாலே பெற்றதும் பரிசுத்தாவியானவர் தங்குகிற ஆலயம்ட்டாரு. அப்ப இத உருமாற்ற ஒப்பு கொடுப்பது நல்ல வேலை தானே? இந்த காலை வேலையில ஆலயமும் கட்டணும், என்னையும் மாத்தணும். ஆலயமும் கட்டணும்பா, எங்களையும் மாற்றுங்கப்பா. இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்முனியான தொபியாவும் என்ற ஊழியக்காரனும் அரபியனான கேஷமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி, ஆண்டவருக்குள்ள வர வர எல்லாரும் பரியாசம் பண்றாங்களா? வீட்டுக்குள்ள இருக்கவங்க பரியாசம் பண்றாங்களா? அதாவது எப்படின்னா, வாழும் போது எல்லாரும் சிரிக்க மாட்டாங்க, ஆனா ஆண்டவருக்காக எழும்பும் போது ஒரு எதிர்ப்பு வருதா? டெய்லி காலையில ஜபத்துக்கு போறிய, எதிர்ப்பு வருதா? பரியாசம் பண்றாங்களா? இங்க பாருங்க, பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ? உங்களை யார் இந்த அலங்கத்தை கட்ட எழும்பு? ஆலயத்தின் அலங்கத்தை கட்டுறதுக்கும் ராஜாவுக்கு விரோதமா கலகம் பண்றதுக்கும் என்னங்க சம்பந்தம்? நான் ஆண்டவருக்காக ஒன்றை செய்யறதுக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கும் போது நான் எப்படிங்க என்னுடைய மேலதிகாரிக்கு விரோதமா எழும்ப முடியும்? அலங்கம் தானே கட்ட வந்தாங்க. ராஜாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ணவா வந்திருக்கிறாரு நெகேமியா. யுத்தத்தை கையில் எடுக்கவா வந்தாரு நெகேமியா. அலங்கம் கட்டதான் வந்தாரு. இன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள்ளே நெருங்க நெருங்க என்ன பண்ணும் தெரியுமா? சத்துரு நம்மளுக்கு விரோதமாய் ஒரு சில குரூப்பை எழுப்பிடுவான். நான் எப்பெல்லாம் ஆண்டவருக்குள்ள மாறணும், எல்லாத்தையும் விடணும்னு நினைக்கும் போதுதான் அன்னைக்குதான் போராட்டம் அதிகமா இருக்கும். அன்னைக்குதான் வீட்டுல உள்ள கணவராவது மனைவியாவது நம்மளுக்கு விரோதமா அதிகமா எழுப்புவாங்க. இங்க அப்படிதான் நடக்குது. இவருக்கு அர்தசஷ்டா ராஜா என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் கொடுத்து அமுச்சு விட்டாரு. ஆனா இங்க வந்து கட்டும் போது எப்படி உன் வீட்டாரே உனக்கு என்ன சொன்னாரு? உனக்கு சத்து. வீட்டுக்குள்ள இருக்கவங்க எழும்பிடுவாங்க. மேலதிகாரி கூட லீவ் கொடுத்து அனுப்பிச்சிருவாரு. சரி போப்பா, நீ மீட்டிங்க்கு போயிட்டு வர நாள். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அதை செய்ய விடாதபடிக்கு தடை பண்ணுவாங்க. இங்க அதுதான் நடக்கிறது. இங்க பாருங்க, இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ? அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கை கூடி வர பண்ணுவார். எங்களுக்கு காரியங்களை பரலோகத்தின் தேவனானவர் கை கூடி வர பண்ணுவார். நான் ஆண்டவருக்காக வாழும் போது காரியங்களை பரலோக தேவன் கை கூடி வர பண்ணுவார். நான் எனக்காக ஒன்றை செய்ய வரவில்லை. தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். அநேகருடைய இன்றைக்கு சரீரத்திற்குள்ளே தேவன் வாழ வேண்டிய அநேகருடைய சரீரங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கும் போது, நான் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து பேசுறேன். எத்தனை பேர் புரியும் தெரியல எனக்கு. புரியலைனாலும் அப்படியே நம்புங்க. இந்த சரீரம் என்ற ஆலயம் இடிந்து கிடக்கும் போது, இன்னைக்கு படிச்ச உள்ளான குணங்கள் இருதயத்தில் இருக்கிறது, வெளியில இருக்கிறத சொன்னோம்ல, இவைகள் எல்லாம் இடிந்து கிடக்கும் போது எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக வந்து பாருங்களேன், எழும்புறாங்களா இல்லையான்னு பாருங்க. எழுதி வச்சு பாருங்க. உண்மையா நீங்க வந்து பாருங்க, எழுப்பிடுவாங்க. உண்மையா வந்து பாருங்க, சத்துரு யாரையாவது வச்சு எழுப்பி விட்டுருவாங்க. வீட்டுல இருக்க மனைவியா இருக்கலாம், இல்ல கணவனா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளா இருக்கலாம்.
காலையில நான் சொல்றத செய்மா, அப்புறம் நீ ஜெபம் பண்ணு. முதல்ல எனக்குரிய காரியத்தை செய் அப்படின்னு அந்த பிள்ளை எழும்பும். அது ஆண்டவர் சொல்ற வார்த்தை அல்ல, அது சாத்தான் அந்த பிள்ளைகள் மூலமா கிரியை செய்யறது. முடிச்சிடறேன், இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. இந்த வசனத்துல இருந்து நாளைக்கு படிக்கிறேன். கண்டிப்பா எழும்புவாங்க. நீங்க ஆண்டவருக்காக வேலை செய்ய, நல்ல வேலை செய்வதற்கு எழுப்பி பாருங்க. நான் ஆண்டவருக்காக வாழ போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, விரோதமா எழும்பிற ஒரு கூட்டம். அது வேலை செய்யற இடத்துல எழும்பலாம், சொந்தக்காரங்க மத்தியில எழும்பலாம், இல்ல வீட்டுக்குள்ள இருக்க பிள்ளைங்க மூலியமா எழும்பலாம், இல்ல நானே எழும்பலாம். எப்படி ஒரு விதத்திலே சத்துருவானவன் அந்த நல்ல வேலைக்கு நம்முடைய கைகளை கொடுக்க விடாதபடி நம்மை கடினப்படுத்துவான். நான் விடணும்னு நினைக்கும் போதுதான் வெளியே வந்து ஆண்டவருக்காக வாழ வேண்டும். இப்ப நெகேமியா அங்க சிறையிருப்புல வாழ பார்த்திருக்காரு. நான் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்ல உணவு தான், நல்ல காரியம் தான். ஆனா ஆண்டவருக்காக எழுப்பி கர்த்தருக்கு நல்ல வேலை செய்ய புறப்படும் போது ஓரோனியனான சன்பல்லாத்தும் தொபியாவும் இந்த நெகேமியாவுக்கு விரோதமாக எழுப்பி விட்டார்கள். வெளியில இருக்கிறவங்களை சமாளிக்கலாம், வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கிற அதே ஊர்க்காரங்களை சமாளிக்க முடியுமா? அங்க 2 பேர் இருக்கான். வெளியில பிரச்சனை இல்லைன்னா வீட்டுக்குள்ள இருக்கும், கண்களை மூடலாமா? வீட்டுக்குள்ள இல்லைன்னா வெளியில இருக்கும். இது 2 யார் செய்யறா தெரியுமா? நான் ஆண்டவரிடத்திலே நெருங்க வேண்டும் என்று வரும்போது பேய் செய்கிறது. இன்னைக்கு படிச்சல்ல, பேய்த்தனத்துக்கு அடுத்தது சாத்தான், பிசாசு செய்கிறான். இவர்களுக்குள்ளே அந்த நல்ல வேலைக்கு இவர்கள் கை கொடுக்கவில்லைனாலும் பரவாயில்ல, தடை பண்ணாம இருக்கலாம்ல, நிந்திக்காம இருக்கலாம்ல. இது 2யும் செய்கிறார்கள். அப்பா, இந்த காலை வேளையில நீங்க இந்த குணங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் நான் விட்டுறேன், நீங்க எழுதி வந்து பாருங்க. அப்பதான் பிசாசு அதிகமாய் போராடுவான். இந்த போராட்டத்தை நெகேமியா எப்படி ஜெயித்தார் என்பதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த நல்ல வேலையை அவர் எப்படி செய்து முடித்தார், அதற்கு எனக்கு என்ன வேண்டும்? இவ்வளவு பயங்கரமா எழுப்புகிற கூட்டத்துக்கு நடுவிலே இது மட்டும் இல்ல, இனிமேதான் பயங்கரமா எழுப்புவாங்க இவங்க எல்லாரும் ஒரு கூட்டத்தை சேர்த்து. அதற்கு விரோதமாய் நெகேமியா எப்படி ஜெயித்து எல்லாவற்றையும் கட்டி முடித்து தீர்த்து காட்டினார். கர்த்தர் தேவனாகிய கர்த்தர், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்ற வார்த்தை எப்படி நிரூபிக்கப்பட்டது என்பதைத்தான் இந்த வேத பகுதி குறிப்பிடுகிறது. இந்த நெகேமியாவினுடைய சரித்திரம் குறிப்பிடுகிறது. நெகேமியா என்ற ஒரு மனிதனுடைய சரித்திரம் இது, ஒரு மனிதனுடைய சரித்திரம் இது. இன்றைக்கு இந்த ஒரு மனிதனாய் இந்த காலைகளில நானும் நிற்க விரும்புகிறேன். அப்பா, எனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழுதி வந்தாலும் நான் எப்படி தேவனை பற்றி கொண்டு இவைகளை எல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நல்ல வேலை என்ன என்பதை பார்க்க போகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு அல்லேலூயா சொல்லி முடிக்கலாமா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா.